பயிற்சி முறைகளில் உடற்பயிற்சி, காயல்பம், தியானம் அதோட ஒரு அருமையான உணவு திட்டத்தை வகுத்திருக்காரு. மகரிஷி அவர்கள் சொல்லும்போது, உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு மிகவும் அவசியம். உணவு என்பது அதாவது உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவை அளவோடும் முறையோடும் சத்து நிறைந்ததுமாக உட்கொள்ள வேண்டும் என்று விளக்குவார். இந்த உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு எது என்றால், இந்த உடலுக்கு ஒரு சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில், இந்த பாடி ஹெமிஸ்ட்ரியினுடைய அடிப்படையில் உணவு பாதையில் சுரக்கக்கூடிய நீர்களில் தொண்டை பகுதியில் ஒரு 6 சுரபிகள், அதில் 2 சுரபிகள் உமிழ்நீ சுரபிகள். இது காரத்தன்மை உள்ளது. இரைப்பையில் பெப்சின், ரெனின், மியூசின், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், மைக்ரோப்ஸ் என்ற நுண்கிருமிகள். இரைப்பையில் சுரக்கக்கூடிய அத்தனை நீர்கள் அமிலத்தன்மை உள்ளது. உடல் பகுதியில் கல்லீரல், மண்ணீரல், கணையம். இதிலிருந்து 2 வகையான கார